உன் வாழ்க்கையில உனக்கு எவ்வளவு பெரிய கனவுகள் இருந்தாலும், அத அடையறதுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் உனக்கு தேவைப்பட்டாலும், நீ கவலைப்படாத. ஆசைப்படு. உன்னுடைய ஆசைய நிறைவேத்தி வைக்கிறதுக்காக தான் நாங்க இருக்கோம். எங்களோட முழு கடமையே, எங்களோட முழு பணியே என்னவா இருக்க போகுது அப்படின்னா, உன்னுடைய கனவுகள நிறைவேத்தி வைக்கிறது மட்டும்தான். சரியா? இப்போ இந்த கனவுகள நீ நிறைவேத்தணும் அப்படின்னும்போது, வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள நீ எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படி அடிக்கடி நீ ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். நம்ம எல்லாருக்குமே படிக்கணும்னு தெரியும். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை மேல பிரச்சனையா வரது தான் பிரச்சனையே. பிரச்சனையே படிக்கவே முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம படிக்கணும்னு முயற்சி பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. சில நேரங்கள்ல நம்மளே அப்புறம் அப்புறம்னு தள்ளி போடுறோம். சில நேரங்கள்ல படிக்கணும்னு உட்காரும் போது நமக்கு உடம்பு சரியில்லாம போகுது. திடீர்னு நம்மள வீட்ல ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணு படிக்கணும்னு நினைப்போம். அப்பதான் டீச்சர்ஸ் வேற ஏதோ ஒண்ணு படிக்க சொல்லி நம்மள புஷ் பண்ணுவாங்க. சரி கஷ்டப்பட்டு அப்படியும் படிச்சுட்டு போனா எக்ஸாம்ல அது மறந்து போகும். அது 2வது ரொம்ப பெரிய கொடூரமான விஷயம். ஏன்னா நம்ம இதை படிச்சோம், இதுக்காக டைம் ஸ்பெண்ட் இதை நம்ம எழுதி பார்த்தோம். ஆனா இப்ப எக்ஸாம்ல எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஞாபகம் வரலையேன்றது அந்த ஒரு வலி, ஒரு கோபம் இருக்குல்ல. தட் நான் நிறைய உணர்ந்த ஒரு விஷயம், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அண்ட் கடைசியா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். அதுலயும் ஒரு கொஸ்டினை நம்ம கரெக்டா எழுதிட்டோம், எனக்கு மார்க் வந்துரும்ன்ற கான்பிடன்ஸ்ல இருக்கும்போது நம்ம வீட்டுல வெளியில எல்லாம் போய் நல்ல மார்க் வந்துரும்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கே தெரியாம ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கால அந்த இடத்துல ஒரு மார்க்கை நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உணரும் போது சொல்ல வார்த்தைகள் இல்லை அதுக்கெல்லாம். சரியா? அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படி நீ எதிர்கொள்ள போற? இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? அதைத்தான் நான் உன்கிட்ட இப்போ சொல்றேன். விஷயம், உனக்கு படிக்கவே முடியல, படிக்கவே தோணலை அப்படின்ற விஷயம் இருக்கு அப்படின்னா, ரிமைண்டர்ஸ், நிறைய ரிமைண்டர்ஸ் உன்னை சுத்தி செட் பண்ணு. அந்த ரிமைண்டர்ஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதா இருக்கலாம், போன்ல ஒரு சின்ன அலாரம் எவ்ரி 1 hour ஒரு அலாரம் வைக்கிறதா இருக்கலாம். அப்பா அம்மாவை என்ன ஆனாலும் சரி என்னை காலையில எழுப்பி விடுங்க, என்ன ஆனாலும் சரி என்னை எப்படியாவது படிக்கிறதுக்கு புஷ் பண்ணினே இருங்கன்ட்டு அவங்க கிட்ட நீ போய் சொல்லி வைக்கிறதா இருக்கலாம். இல்ல அப்பப்போ சின்ன சின்ன டார்கெட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கலாம். இந்த 3 நாளுக்குள்ள எப்படியாவது நம்ம இந்த கொஸ்டின்ஸை முடிச்சாகணும். அடுத்த 3 நாளைக்குள்ள, அடுத்த 2 நாளுக்குள்ள, அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு உனக்கு நீயே டார்கெட் கொடுக்கறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாத்தி அமைக்கிறதால மட்டுமே உன்னால கரெக்டா கான்சென்ட்ரேட்டடா படிச்சுக்கிட்டு இருக்கவே முடியும். அதுவும் முக்கியமா டார்கெட் உனக்கு நீயே கொடுத்துக்கும் போது பெரிய டார்கெட்டா கொடுக்காத. இந்த ஒரு சாப்டரை எப்படியாவது ஒரு நாளைக்குள்ள முடிக்கணும், இல்ல இந்த 2 5 மார்க்கை அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும், இப்படி டார்கெட் செட் பண்ணு. நீ எடுக்கிற டார்கெட் முடியவே முடியாத டார்கெட்டா உனக்கு நீயே கொடுத்துக்காத. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய டார்கெட்ஸை முதல்ல கொடு. அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாம உனக்குன்னு ஒரு எக்ஸாம் சினாரியோவை நீ கிரியேட் பண்ணு. நிறைய நேரத்துல ஸ்கூல்ல வைக்கிற பரீட்சைங்க, டியூஷன் சென்டர்ல வைக்கிற பரீட்சைங்க, இதை மட்டும்தான் நம்ம எழுதி பார்க்கறோம். நமக்கு நம்மளே ஒரு டெஸ்ட் வச்சு அதை எழுதி அதை திருத்தி பார்க்குற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு கிடையாது. நான் சொல்றேன், உங்க டீச்சர் கூட நீ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கனா அதை கண்டுக்காம மார்க் கொடுத்துடலாம். ஆனா ஒரு பேப்பரை நீ கரெக்ஷன் பண்ணும்போது நீ சத்தியமா அந்த மாதிரி மார்க் உனக்கு கொடுத்துக்கவே மாட்டேன். நீ எப்பயுமே என்ன செய்வ அப்படின்னா, எல்லார விட ஸ்ட்ரிக்டா கரெக்ஷன் பண்றது உன் பேப்பரை நீயா தான் இருக்கும். யூ ஆர் யுவர் மோஸ்ட் ஸ்ட்ரிக்ட் டீச்சர். உன்னை இருக்கிறதுல அதிகமா கிரிட்டிக் பண்ண போறது நீ தான். அப்போ நீ தான் உனக்கு நிறைய எக்ஸாம் மாதிரி சினாரியோஸ் வைக்கணும். அடுத்து நம்மளோட RRR மெத்தட், ரீடு, ரீகால், ரிவைஸ். என்ன படிச்சாலும் அதை திரும்ப 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 நம்ம என்ன செய்யணும், ரீகால் பண்ணணும். மைண்டுக்குள்ள ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருக்கணும். அடிக்கடி அதை எடுத்து ரிவைஸ் பண்ணணும். நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு படிப்பை பத்தி யோசிக்கவே மாட்டோம். திரும்ப வேற வழியே இல்லை படிக்கணும்ன்ற சுச்சுவேஷன் வர வரைக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்க வேணாமே. கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கையே வெறும் படிப்பு மட்டும்தான், வாழ்க்கையில எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு தான் இருந்துரும். என்ன ஆயிட போகுது? கெட்டதா நடந்துற போகுது. வாழ்க்கை கொஞ்ச நாள் ஒரு சுவாரஸ்யம் இல்லாம இருக்கும். கெட்டதா நடந்துருவானா யோசிச்சு பாரு. எனக்கு புரியுது, எல்லாரும் மனுஷன் தான், வாழ்க்கையை வாழணும் தான். ஆனா கெட்டது நடந்துராது இல்ல, நல்லது தானே நடக்கும். அப்படி இருந்தா படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்க்கையோட அடுத்து ஒரு வருஷத்தை தியாகம் பண்றோம். நான் தியாகம் பண்ணிட்டு இருக்க மாதிரி. சரியா? ஆனா எனக்கு அது தியாகமாவே தெரியல. இப்ப நான் அதை ரொம்ப சந்தோஷமா உணர ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு விஷயத்தை எப்பயுமே என் மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்கேன். அது என்ன தெரியுமா? எப்பயுமே யாரு முதல்ல ஆரம்பிச்சா அப்படின்றது முக்கியம் இல்லை, யாரு முதல்ல முடிச்சாங்க. யாழ்னியன் 1077 எடுத்தான் 12th. யாழ்னியன் 477 எடுத்தான் 10th. ஓகேவா? இது ரெண்டும் ரொம்ப கம்மியான மார்க்கா அப்படின்னா இல்லை. ஆனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னை விட மார்க் அதிகமாவே எடுத்தாங்க.
என்னோட 20-30 மார்க் அதிகமா எடுத்தவங்க இருக்காங்க, 50 மார்க் அதிகம், 12th 50 மார்க்லாம் அதிகமா எடுத்தாங்க. அண்ட் ஓகே, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க காலேஜஸ் போகும்போது வந்து என்னை விட பெட்டர் காலேஜஸே கிடைச்சது யூனோ. ஆனா எனக்குள்ள நான் என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா, இல்ல நான் லைஃப்ல ஹார்ட் ஒர்க் பண்றத நிறுத்தவே மாட்டேன், ஐ வில் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் எவர் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்னுடைய ஒரு சில நண்பர்கள் நம்ம தான் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிச்சிட்டோமே, இனிமே ரிலாக்ஸாக இருப்போம்ட்டு காலேஜ் போய் விட்டுட்டாங்க. இப்போ லைஃப்ன்ற ரேஸ்ல இவங்க எல்லார விட நான் அஹெடா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில இப்போ இருக்கிற நான் நிலை இருக்குல்ல, த சக்சஸ் ஐ எம் ஹேவிங் டுடே, இது என்னுடைய ஹோல் ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேரை விட நான் தான் இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கேன். அப்படி ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து நின்னுட்டேன். இப்பயும் அப்பா அப்படின்னு நான் ரெஸ்ட் எடுக்க போறதில்ல, இன்னொரு ஓட்டம் எடுக்க போறேன் பாரு. லைக் கற்பனை கொண்ட கூட யாரும் என்னை வந்து பிடிக்க முடியாது, அப்படி ஒரு ஓட்டம் ஓட போறேன். ஏன் இதை நான் வந்துட்டு சொல்றேன்னா, முதல்ல யார் ஆரம்பிக்கிறா, யாரு முதல்ல ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்லை, முடிக்கும் போது பினிஷிங்ல யாரு ஃபர்ஸ்ட் வரா, யாரு ஜெயிக்கிறா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இன்னைக்கு உன்னை விட 4 பேர் முன்னாடி இருக்காங்க, இன்னைக்கு உன்னை விட நிறைய பேர் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காத. முடிக்கும் போது பப்ளிக் எக்ஸாம்ல அன்னைக்கு கையில கொஸ்டின் பேப்பர் வரும்போது அன்னைக்கு நீ எழுதுறப்ப அதுதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். அன்னைக்கு நீ பெஸ்டா இருக்கணும். நடுவில் எத்தனை நாள் வேணா நீ ஒஸ்டா இருந்துக்கும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த நாளை நோக்கி அந்த நாளை நோக்கி படி. நீ ஆனா கொஞ்சம் பாவம் தான். ஏன் சொல்லு, ஜென்சி ஜென் ஆல்ஃபா ரொம்ப 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 பாவம் இந்த ஜென்ரேஷன்ல. நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு போவோம் தெரியுமா அப்படின்னு சொல்ற காலம் எல்லாம் போய் இன்னைக்கு அவங்களோட பெரிய கஷ்டத்தை நீ தான் ஃபேஸ் பண்ற. ஏன்னா படிக்கணும்னு இன்னைக்கு உட்கார்ந்தாலே இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு மட்டும்தான் சுத்திட்டு இருக்காங்க. எதுல பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை? யூடியூப்ல தானே. யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் வீடியோ போடுறாங்க, என்ன தவிர, எங்க சேனலை தவிர. எங்க சேனல் மட்டும்தான் டே இதெல்லாம் விட்றா எப்படியாவது படுறா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்குமே தவிர, நீ யோசிச்சு பாரு, எவ்ரி சிங்கிள் சேனல் இன் திஸ் யூடியூப் உன்னை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கு. அவங்களுக்கு நீ படிக்க வேண்டாம், அவங்களுக்கு நீ டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்க வீடியோஸ் பார்க்கணும், அது மூலயமா அவங்க ரெவென்யூ பார்க்கணும். எனக்கு நீ படிக்கணும். ஐ வாண்ட் யூ டு ஸ்டடி வெல், கெட் குட் மார்க்ஸ், வாழ்க்கையில சாதிக்கணும். தம் கட்டி அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு நிறைய கெட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு சொசைட்டில இருக்காங்க. அவங்க தான் நம்ம கண்ணுக்கு அட்ராக்டிவா தெரியுற மாதிரி நடிக்கிறாங்க. உண்மையாலுமே அட்ராக்டிவாலாம் இல்லை, அவங்க சும்மா நடிச்சுன்னுக்குறாங்க. இது எல்லாத்த விட ஈவன் ஜென்சிக்கும் ஜென் ஆல்ஃபாவுக்கும் உனக்கு இன்னைக்கு உன் கூட இருக்கிற நிறைய பேரை நீ எப்படியாவது தோல்வி அடையணும்னு நினைச்சுக்கிட்டு உன் கூடவே இருக்காங்க. அது ரொம்ப வலி தர ஒரு விஷயம். ஒரு சில பேர் உனக்கு இங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கலாம், ஆனா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட நீ அதிக மார்க் எடுத்துட்டா சந்தோஷப்பட மாட்டேன் இல்ல. ரொம்ப ஒரு இக்கட்டான ரொம்ப மனசு வேதனையான ஒரு விஷயம். அது அன்பார்ச்சுனேட்டா ஃபேஸ் பண்றது நீ தான். அதனால நீ படுற கஷ்டம்லாம் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சுக்காத. பிலீவ் மீ, இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மை தானே. எவ்ரி சிங்கிள் திங் இப்ப நான் உன்கிட்ட சொன்னது உண்மை தானே. ஓகே, அப்படி நீ உண்மை அப்படின்னு ஃபீல் பண்றனா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா இங்க உனக்காக நீ நல்லா இருக்கணும்னு நிக்கிற ஒரே சேனல் இதுதான், அதை மறந்துட. அப்போ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச. ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்னல ரிமைண்டர், அந்த ரிமைண்டர் உனக்கு திரும்ப திரும்ப வரணும், படிக்கணும்ன்ற எண்ணம் வரணும்னா எங்களோட முகம்லாம் உன்கிட்ட வந்து படிடான்னு சொல்லினே இருந்தாதான் அது நடக்கும். அப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வை. எவ்ரிடே எங்ககிட்ட இருந்து உனக்கு 3 நோட்டிபிகேஷன் வரும். ஒவ்வொரு வாட்டியும் யூடியூப்ல நாங்கள் லைவ் ஆரம்பிக்கும் போதும் வீடியோ போடும் போதும் படின்னு ஒன்று சொல்லும் போதும் உனக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதை நீ பார்க்கும்போது உனக்கு படிக்கணும்ன்ற எண்ணமும் பயமும் உள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வை, மறக்காத. சரியா? இப்போ லெட்ஸ் வெயிட் ஆன் தட் கமெண்ட். நம்ம வேற ஒரு கமெண்ட் வச்சிருக்கோம். சரியா? என்ன அப்படின்னா ஸ்டடி பிளானுக்கு வரும். இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ டைம் இருக்கு படிக்கிறதுக்கு? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, கையில ஒரு 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசம் நீ கரெக்டா பிளான் பண்ணினா உன்னால சூப்பரா படிக்க முடியும். நான் வந்துட்டு ஒரு சின்ன கணக்கு சொல்லட்டுமா? 6 month அப்படின்னு பார்த்தா அது பெருசா தான் இருக்கும். ஒரு மாசத்துல 30 நாள். ஓகே, கிட்டத்தட்ட உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 நாள் இருக்கு. இந்த 180 நாள் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் இருக்கு. 4320 மணி நேரம் உன் கையில இருக்கு. நான் உன்கிட்ட என்ன தெரியுமா சொல்றேன்?
4230 மணி நேரமும் படிக்கலாம் சொல்ல போறதில்ல. நான் மனுஷன், உன் கஷ்டம்லாம் எனக்கு என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். சரியா? நான் அதை பாதியா வகுத்துக்கிறேன். அப்ப என்ன வருது? 2160 வருது. நான் இப்ப அதையும் பாதியா வகுத்துக்கிறேன். உன்கிட்ட இருக்கிற டோட்டல் டைம்ல 1/4 ஆஃப் த டைம் 2160 மணி நேரத்துல பாதி, விச் இஸ் வெறும் 1080. ஆடா 1080 வேணாண்டா, ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போண்டா. நம்ம பிசிக்ஸ் வாத்தியார் மேக்ஸ் தானே, ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போம். 1000 மணி நேரம் உன்னால 1000 hours இப்போ இந்த வீடியோ பாக்குற இந்த நொடியில இருந்து 1000 hours நீ படிச்சிட்டனா நீ என்ன கனவு காண்றியோ அதை ஜெயிச்சிரு. உன் வாழ்க்கையில நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். செட் பண்ணி வச்சுக்கோ, கவுண்ட் டவுன் வச்சுக்கோ. கவுண்ட் டவுன் ஆரம்பிப்போம். என்ன கவுண்ட் டவுன்? இப்போ இந்த நொடி இந்த வீடியோ பார்த்து முடிக்கிற இந்த தருணத்துல இருந்து 1000 மணி நேரம் உன்னுடைய எக்ஸாமுக்காக நீ படிக்க போற. நீ 9th இருந்துக்கோ, 10th இருந்துக்கோ, 11th இருந்துக்கோ, 12th இருந்துக்கோ, எவ்ரி சிங்கிள் கிளாஸ் 1000 hours படிக்கணும். இதான் நம்மளோட கவுண்ட் டவுன். உன்னுடைய கனவுகள் நிறைவேறும். இதுல ஒரு செகண்ட் கூட டவுட் இல்லை. நீ என்ன தெரியுமா பண்ணிக்கோ, நீ ஒவ்வொரு நாள் படிக்கிறல்ல, இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிக்கல, நீ ஒரு நாளும் 1 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி எழுதிட்டே வா. 1 hour படிச்சு முடிச்சிட்டியா, 999 hours மோர் அப்படின்னு எழுதி வச்சு. இன்னொரு 1 மணி நேரம் படிச்சிட்டியா, 998 hours மோர் எழுதி வச்சுட்டே வா. ஒரு நோட்டை போட்டு இன்னும் இவ்வளவு நேரம் படிக்கணும், இன்னும் இவ்வளவு நேரம், அந்த 1 மணி நேரத்துல என்ன படிச்சேன்றத போட்டல, இன்னும் இவ்வளவு ஹவர்ஸ் மோர், இவ்வளவு ஹவர்ஸ் மோர். அந்த கவுண்ட் டவுன் நம்பர் குறைய 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 உனக்கு படிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸை ஒரு கவுண்ட் டவுனா வச்சு இப்போ இதை போட்டு கமெண்டா உன் பேரை போட்டு யார் யாரெல்லாம் யூ ஆர் ரெடி ஃபார் 1000 hours சேலஞ்ச். சார் நீங்க சொன்ன மாதிரி சார் எனக்கு 4000 hours மேல இருக்கு சார், இதுல 1000 hours வெறும் 1/4 தான் நான் அவன்கிட்ட கேட்கிறேன், அதுக்கு மேல கேட்கல. வெறும் 1000 hours படிக்க யாரெல்லாம் ரெடியோ யூ கமெண்ட், உன்னோட பேரை போட்டு ரெடி ஃபார் 1000 hours சேலஞ்ச் அப்படின்னு இந்த வீடியோல எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ கமெண்ட் பண்ணு. இப்போ அந்த 1000 hours நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றத சொல்றேன், கவனி. செப்டம்பர்ல ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நீ படிக்கணும். அதுல 2 மணி நேரம் ஸ்கூலு, 3 மணி நேரம் வீட்டுலன்னு வச்சு. 2 மணி நேரம் ஸ்கூல்ல எப்படி சார், குவார்டர்லி எக்ஸாம் தானே வரப்போகுது. குவார்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஸ்டடி அவர் ஸ்கூல்ல தருவாங்க தானே. அப்போ ஸ்கூல்ல நீ என்ன படிக்கிறியோ படிக்கிறத எஃபிஷியன்ட்டா படி. சும்மா டைம் பாஸ் பண்ணாத, சும்மா புக்கை பார்த்துட்டு கனவு காணாத, ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை பேசாத. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதை பேசி ஜாலியா இருக்காங்க, உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னா தனியா போய் உட்கார்ந்து படி. அவங்க கிட்ட இருந்து இடையவா. உன்னை பிடிச்சி கலாய்க்கிறான் அப்படின்னா டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. உன்னை கலாய்க்கிறவன் உன் ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது. யோசிச்சு பாரு, உன்னை படிக்க விடாம தடுக்கிறவன் இவர் படிக்கிறாரு ஒரு பெரிய ஆள்லாம் பேசுற ஒருவர் நண்பனா இருக்க முடியுமா? நீ ஸ்கூல் முடிச்சுட்டு தான் உணர்வு அவன் நண்பனே கிடையாது அப்படின்ட்டு. இப்பவே உணர்வு. படிக்கிறவங்க கூட மட்டும் சேரு. ஒரு நாளைக்கு நீ 5 மணி நேரம் படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க, ஒரு மாசத்துக்கு 150 மணி நேரம் படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க, விச் மீன்ஸ் நீ 2 hours ஸ்கூல்ல படிச்சே ஆகணும். ஏன்னா உன்னால 4 மணி நேரம் வீட்டுல படிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு அவ்வளவு ஹோம்ஒர்க் இருக்கு, ரைட்டிங் ஒர்க் இருக்கு, உனக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்க. எஃபிஷியன்டா செய்யற விஷயங்களே எஃபிஷியன்டா. 3 மணி நேரம்னா ஸ்கூல்ல கொடுக்கறது இல்லாம நான் தனியா 3 மணி நேரம் படிக்கணுமா? இல்ல, ஸ்கூல்ல கொடுக்குற ஒர்க்கே அந்த டைம்குள்ள முடிச்சாலே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா வீட்டுல 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் படிப்புக்காக மட்டுமே உட்காரணும். அந்த நேரம் குப்பையா போனா கூட போதும், நீ சும்மா உட்காந்துருக்கான்னு கூட வச்சுப்போம். ஆனா 3 hours படிக்கிறதுக்குன்னா படிக்கிறத தவிர வேற எதுவுமே செய்யக்கூடாது. போன் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஒண்ணு படி, இல்ல உட்கார்ந்து விட்டத்தை பாரு, ஆனா வேற எதுவுமே செய்யாது. புரியுதா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இப்படி அடுத்த 4 மாசம் 150 கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாதான் உன்னால 600 hours இங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். 600 hours அடுத்த 4 மாசத்துல நீ படிக்கணும். புரியுதா? அடுத்து ஜனவரி, பிப்ரவரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். 5 மணி நேரம் முடியலன்னா 7 மணி நேரம் எங்க இருந்து, ஆனா 7 மணி நேரம் படிச்சு ஆகணும். ஜனவரி பிப்ரவரியில நீ 7 மணி நேரம் படிக்கலன்னா வேற எப்ப படிக்க போற எனக்கு தெரியல. யோசிச்சு பாரு. ஏன்னா அந்த டைம்ல ஸ்கூல்ல எல்லா சிலபஸும் முடிஞ்சிருக்கும், ரிவிஷன் எக்ஸாம் தான் நடக்கும். ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஃபுல் டே ரிவிஷன் ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. 7 மணி நேரம் உனக்கு ஸ்கூல்ல மட்டுமே முழுசா கிடைக்கும் படிக்கிறதுக்கு. இது இல்லாம வீட்டுக்கு வந்து டைம் இருக்கும். சாலிடா நீ 10 hours எல்லாமே படிக்கலாம். அதனால 7ன்றது ஒரு விஷயமே இல்லை. ஸ்கூல்ல 3 hours ஒழுங்கா படி, வீட்டுக்கு வந்து 4 hours ஒழுங்கா படி. ஜான் பிப்ல இதான் உன்னுடைய ஐடியாவே இருக்கணும். 210 போட்டிருக்கேன். 200 கூட 1000 hours வந்துடும். இதான் பிளான், இப்படிதான் படிக்கணும்.
இப்ப படிக்கணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும்? ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் தான் படிக்கணும், அதுக்கு மேல படிக்காது. 1 day 2 சப்ஜெக்ட்ஸ். ஒரு நாளைக்கு நீ பிசிக்ஸ் படிக்கிற அப்படின்னா கூட பயாலஜி படி. ஒரு நாள் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்னா அடுத்த நாள் மேத்தமேட்டிக்ஸ் படி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற அப்படின்னா அது கூட தமிழ் இங்கிலீஷ் படி. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்னு டிவைட் பண்ணிக்கும். எல்லா நாளும் 15 மினிட்ஸுக்கு நீயா சொந்தமா ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும். இன்னையில இருந்து அடுத்து உனக்கு 180 டேஸ், 180 நாள் நீ 180 டெஸ்ட் 15 நிமிஷத்துக்கு எழுதி பார்க்கல அப்படின்னா வேஸ்ட். தயவு செஞ்சு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் உன் கையால ஒரு டெஸ்ட்டை ஒவ்வொரு நாளும் எழுதி பாரு. படிச்சதை எழுதி பாரு, நீயா கரெக்ஷன் பண்ணு, தப்பெல்லாம் எடுத்து மார்க் பண்ணு, அதை திருத்து. இந்த 15 நிமிஷம் உன் வாழ்க்கையை காப்பாற்றும். டூ இட். புரியுதா? வாரம் ஒரு நாள், மோஸ்ட் ப்ராபப்லி சண்டே, ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஆக்சுவல் எக்ஸாம் எழுது. இங்க நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியுது, படிக்க முடியுது, எக்ஸாம்ல போய் எழுதுறதுக்கு டைம் பத்தல. எப்படி பத்தும்? எழுதி பார்த்தா தானே பத்தும். ஆக்சுவல் எக்ஸாம் 3 மணி நேரத்துக்குள்ள நம்மளால எல்லாத்தையும் எழுத முடியுதான்னு பிராக்டிஸ் பண்ணியா நீ? எக்ஸாம்ல போய் யாராவது பிராக்டிஸ் பண்ணுவாங்க? அது பேர் எக்ஸாம். அங்க பிராக்டிஸ் பண்ண கூடாது, பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். பிராக்டிஸ். ப்ளீஸ் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பசங்க கிட்ட சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. அவன் படிச்சுனே இருக்கிறதுல புண்ணியமே கிடையாது. நான் சொன்னா என்ன வில்ல மாதிரி பார்ப்பானு. படிச்சுட்டு மட்டுமே இருக்கிறதுல புண்ணியம் கிடையாது. எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கணும்னா டைம் இல்லை சார் அப்படின்னா. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்பர் உன்னை நான் குறை சொல்றது கிண்டல் பண்றதுக்கு சொல்ல. ஈவன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் த ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்குமே டைம் இல்லைதான். எனக்குமே வாழ்க்கையில டைம் இல்லைதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் அவசியமா தேவை அப்படின்னா அதை நான் செஞ்சுதானே ஆகணும். இந்த உலகத்துல எல்லாமே ஒரு காலத்துல இல்ல, வாய்ப்பே இல்லை. நெருப்பு மனுஷனால உருவாக்கவே முடியாதுன்னாங்க. ஒரு அமெரிக்காவில இருந்து யூரோப்புக்கு வந்து கப்பல் வழியா தான் போனோம், பறந்து போறதுக்கு வழியே இல்லை. மனுஷனால பறக்கவே முடியாது. இன்னும் 1 கோடி வருஷத்துக்கு மனுஷனால பறக்கவே முடியாதுன்னாங்க. சொல்லி 3வது மாசம் ஏரோப்ளேன்ல பறந்தாச்சு. இந்த உலகத்துல முடியவே முடியாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு காட்டினவன் மனுஷன். முடியவே முடியாதுன்றத செஞ்சு காட்டுறதுலதான் கெத்தே இருக்கு. புரியுதா? அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்கு. முடியவே முடியாதெல்லாம் செஞ்சு காட்டுறதுக்கான வாய்ப்பு இப்போ உன் கையில இருக்கு. பாத்துக்கலாம் வா. அவ்வளவுதான். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தீமினல் பேட்ச்ல இது வரைக்கும் சேராதவங்க கண்டிப்பா சேர்ந்துரு. சரியா? மோஸ்ட் ப்ராப்ளி இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேர்ந்துட்டீங்க. ஸோ வெரி ஃபியூ தான் இது வரைக்கும் சேராம இருப்ப. அவங்களுமே யோசிக்க தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த வருஷம் முடியும் போது ஐயோ முன்னாடியே ஒரு 2000 ரூபாய் கட்டி இதுல சேர்ந்துருக்கலாமேன்னு யோசிக்கிற மாதிரியான நிலைமை வச்சுக்காது. சரியா? நீ 9th 10th 11th 12th எந்த கிளாஸா இருந்தாலும் தீமினல் பேட்ச்ல சேர். உனக்கு தீமினல் பேட்ச்ல என்ன கிடைக்கும்? இப்போ யூடியூப்ல எல்லாமே தரீங்க, நான் எதுக்கு இதுல சேரணும்? யூடியூப்ல உனக்கு எல்லாத்துக்குமே விளம்பரம். உனக்கு யூடியூப்ல எல்லாமே எல்லாம் கிடைக்கல. யூடியூப்ல நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் நடத்துறோம். நீ ஒழுங்கா கரெக்டாக எடுத்து பார்த்த அப்படின்னா உனக்கே அது புரிஞ்சிடும். ஆமா இவங்க இம்பார்ட்டன் தான் நடத்துறாங்க, மற்றது எல்லாம் நடத்தலை அப்படின்ட்டு. சரியா? இங்கே உனக்கு எல்லாமே நடத்தப்படும். முக்கியமா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ், தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, இங்கிலீஷ்ல கிராமர்ல வீக்கா இருக்கிறேன், மேக்ஸ்ல சில்லி மிஸ்டேக் பண்றேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரி ஸ்பெஷல் கிளாஸஸ் நடத்தப்படும். இது இல்லாம இதுல நீ சேர்ற அப்படின்னா பீரியாடிக்கா ரெகுலரா உன்னால படிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நீ படிக்கிறதுக்கு உன்னை நாங்க புஷ் பண்ணிட்டே இருப்போம், மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் டெலிகிராம்ல உனக்கு நாங்க ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் உனக்கு டெலிகிராம் மூலயமா நிறைய தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் தீமினல் பேட்ச் வரும்போதும் என்னைக்கோ ஒரு நாள் உனக்கு இப்படி கிடைக்கிற மோட்டிவேஷன் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். நீ எதை நோக்கி ஓடுற, நீ வாழ்க்கையில ஏன் பெருசா ஆசைப்படணும், அதை அடையிற திறமை உனக்கு இருக்குன்றத ஞாபகப்படுத்துறதுக்கு உன் கூட ஒருத்தர் வேணும் அப்படின்னா அதுக்கு தீமினல் உனக்கு வேணும். நீ தனியா படிக்கிறனா உன்னோட மார்க் உன் பொறுப்பு, தீமினல்ல படிக்கிறனா இது ஏன் பொறுப்பு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தீமினல்ல சேரணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே தீமினல் பேட்ச்ல சேர்றதுக்கான லிங்க் இருக்கு. 2500 ரூபாய் 1 இயர் பேட்ச். ஸோ இப்போ ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உனக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், விச் இஸ் பப்ளிக் எக்ஸாம் March 2னா அப்போ March 1ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் இதில் கிளாஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். விச் இஸ் அதுக்குள்ளே நான் உன்னையே ராஜா மாதிரி ஆகிடுவேன். அதனால் நீ பார்த்துப்ப. சரியா? ஆல் த பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த வீடியோவை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு, எல்லாருக்குமே ஷேர் பண்ணு. சரியா? பாய் பாய்.